6/1/2025 பேரவையில் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தனக்கு படிக்கப்பட்டுள்ள கடமையை ஆற்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் பேரவை விதிகளுக்கு மாறாக பதாதைகளை தாங்கி ஆளுநரை உரையாற்ற விடாமல் இடைமறித்தும் கூச்சலிட்டும் திட்டமிட்டு குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தனர். பேரவை விதி 17 கீழ் ஆளுநர் உரைக்கு முன்னர் இடையூறு செய்யக்கூடாது என இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி அமைதியான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம். ஆனால் விதிகளின்படியும் மரபுகளின்படியும் அன்றி நடந்தவற்றை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 2023 அன்று ஜனவரி திங்கள் 9ஆம் நாள் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரையாற்றும் முன்னிலையில் ஜனநாயக முறைப்படி மரபையொட்டி எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்ட முறையை சுட்டிக்காட்டி அது தவிர்க்கப்பட வேண்டும், அவர் உரையாற்ற வருகையில் இடையூறு செய்யக்கூடாது என தீர்ப்பளித்திருந்தேன். கடந்த 6ஆம் தேதியும் ஆளுநர் அவர்கள் உரையாற்றுகையில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே நடந்து கொண்ட விதத்தை நீங்கள் அனைவரும் அறிந்துள்ளீர்கள். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்றே தெரிவித்திருந்தேன். இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவை உரிமை மீறிய செயல் என்றும் என்னிடத்திலே காலையில் இருந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் வலியுறுத்தியுள்ளார்கள். அன்றைக்கு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைக்க வேண்டும் என்றே விதிகளுக்கு மாறாக மரபுகளை பின்பற்றாமல் குழப்பம் விளைவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் அனைவருக்குமே ஒருமித்த கருத்து உள்ளதாலும் வருங்காலங்களில் இந்த நிகழ்வு என்பது தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே 6/1/2025 அன்று பேரவையில் நடைபெற்ற இந்நிகழ்வினை மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது இது அவை உரிமை மீறிய செயலாக இருப்பதால் இது குறித்து விசாரித்து ஆய்ந்து அறிக்கை அளிப்பதற்காக பேரவை விதி 226 கீழ் அவை உரிமை குழுவிற்கு அனுப்பி வைக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே நீங்கள் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறீர்கள். அதை நான் குறுக்கிட விரும்பவில்லை. எனினும் என்னுடைய வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் நிச்சயமாக நடக்காது என்ற உறுதியை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொன்னால் இத்தோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் உங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.